குடும்ப உறவுகளை சமாளிப்பது இன்றைய காலகட்டத்தில் மூத்தவர்களுடனும் பிரிந்து வாழும் குழந்தைகளுடனும் உள்ள உறவுகளை பராமரிப்பது எப்படி? இன்றைய டிஜிட்டல் உலகத்துல குடும்ப உறவுகள் வேகமா மாறி வருகின்றன. நம்ம பெரியவங்க எளிமையான பழைய காலத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம குழந்தைகள் நம்ம கற்பனை சூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு புதிய உலகத்தை சந்திச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்க குடும்பங்கள புதுவிதமான பிரச்சனைகளை பார்க்கிறோம். நிறைய அம்மா அப்பாக்களும் தாத்தா பாட்டிகளும் பிள்ளைங்க அதிக நேரம் மொபைல் கேம்ஸ், சோசியல் மீடியா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதா அவங்களுக்குள்ள ஒரு இடைவெளி இருக்க மாதிரி உண்டாங்க. இது சில சமயங்கள்ல கேம்ஸ் அடிமை, ஆபாச வலைத்தளங்கள், தனிமை இப்படி கொஞ்சம் கவலை தர விஷயங்களுக்கு வழிவகுக்குது. இந்த மாதிரி நடவடிக்கை நமக்கு கவலையை தரலாம். மொபைல கேம்ஸ்ல ஜெயிக்கணும்னு அவங்க போட்டி போட்டு விளையாடுறது சில சமயங்கள்ல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஆபாசத்தை பார்க்கிறது இளம் வயசுல உள்ள பிள்ளைங்களோட மனசுல தவறான எண்ணங்களை உருவாக்கலாம். தனிமை அப்படிங்கிறது அதிக நேரம் மொபைல், கம்ப்யூட்டர் பார்க்கிறதுனா வரலாம். இது சமூகத்துல இருந்து அவங்கள விலக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையோ அறிகுறின்னு நாம் புரிஞ்சுக்கணும். குழந்தைகள் விளையாட்டுகள்லையும் இன்டர்நெட்லையும் அதிக நேரம் செலவு பண்றதுக்கு காரணம் உண்மையான உலகத்துல இருக்க பிரச்சனைகளை மறந்துட அவங்களுக்கு அது ஒரு வழியா இருக்கலாம். அதனா குடும்பங்களை எல்லாரும் தொடர்பா பேசிக்க சூழலை உருவாகணும். சரி, இந்த இடையிலேயே நாம எப்படி சரி பண்றது? நம்ம பிள்ளைங்க எப்படி சரியான பாதல வழி நடத்துறது? உங்க பிள்ளைங்க அவங்களோட ஆசைகள் கவலைகள் பத்தி பேச வேண்டியிருந்தா அவங்க பேசுவேங்க. அவங்க பேசுறத கவனமா கேளுங்க. ஸ்கிரீன் நேரத்தை குறைக்க சில விதிமுறைகள் உருவாக்குங்க. டிஜிட்டல் உலகத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து நிஜ வாழ்க்கையில அவங்க ஈடுபடுத்த பாக்குங்க. எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியா செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுங்க. இது குடும்ப உறவுகள் வலுவாக்கும். டிஜிட்டல் உலகத்துக்கு மாற்றா சந்தோஷமான அனுபவங்கள் தரும். இன்டர்நெட்ல இருக்கிற ஆபத்துகள் பத்தியும் டிஜிட்டல் உலகத்தை எப்படி பொறுப்புணுவா பயன்படுத்துறதுன்னு உங்க பிள்ளைங்களுக்கு கத்து கொடுங்க. அவங்க என்ன பாக்குறாங்க, என்ன ஷேர் பண்ணாங்கன்னு கவனிச்சு அது பத்தி அவங்களோட பேசுங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சா நம்ம பிள்ளைங்க டிஜிட்டல் உலகத்திலையும் பாதுகாப்பா இருப்பாங்க. நம்பிடியும் நல்ல உறவுல இருப்பாங்க. குடும்பத்துல இருக்க எல்லாருமே, சின்ன பெரியவங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. இன்றைய காலகட்டத்துல குடும்ப உறவுகள் வேகமா மாறி வருகின்றன. நம்ம பெரியவங்க எளிமையான பழைய காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம குழந்தைகள் நம்ம கற்பனை சூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு புதிய உலகத்தை சந்திச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற குடும்பங்கள புதுவிதமான பிரச்சனைகளை பார்க்கிறோம். நிறைய அம்மா அப்பாக்களும் தாத்தா பாட்டிகளும் பிள்ளைங்க அதிக நேரம் மொபைல் கேம்ஸ், சோசியல் மீடியா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதா அவங்களுக்குள்ள ஒரு இடைவெளி இருக்க மாதிரி உண்டாங்க. இது சில சமயங்கள கேம்ஸ் அடிமை, ஆபாச வலைத்தளங்கள், தனிமை இப்படி கொஞ்சம் கவலை தர விஷயங்களுக்கு வழிவகுக்கு. சில நேரங்கள்ல பிரச்சனைய உடனே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கொஞ்சம் பார்த்தா என்ன பிரச்சனை புரிஞ்சிடும். இன்றைய காலகட்டத்தில குடும்பங்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா தொழில்நுட்பம் நம்ம வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்கிறதால உறவுகள்ல என்ன மாதிரி பாதிப்புகள் வருதுன்னு புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எல்லாரும் சேர்ந்து பேசி சில விதிமுறைகள் உருவாக்குனா எல்லாருக்கும் நல்லது. சரி, இந்த டிஜிட்டல் யுகத்துல நம்ம குடும்ப உறவுகளை எப்படி மேம்படுத்துது? சில எளிய வழிக இங்க இருக்கு. எங்க வீட்ல குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து இருக்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அமைச்சிட்டோம். அந்த நேரத்துல எல்லாரும் மொபைல, கம்ப்யூட்டர் எல்லாம் பக்கத்துல வைக்காம ஒருத்தர் பேசிக்கிட்ட சந்தோஷமா இருப்போம். இது எங்க குடும்ப உறவை மேம்படுத்த ரொம்ப உதவி செஞ்சிருக்கு. கடைசியா சொல்ல வேண்டியது என்னன்னா, எல்லாத்துலயும் ஒரு சமநிலைய கடைபிடிக்கணும். குடும்பத்துல எல்லாருக்கும் நல்லது எதுவோ அதை செய்யணும். பிரச்சனைக சமாளிச்சு நல்ல முடிவுகள் எடுத்து சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை வாழலாம்.